ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வர்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025 கீழமை நீதிமன்ற வேலைவாய்ப்பான எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பிலிஃப் இந்த டிரைவர்ஸ் இந்த மாதிரியான பலதரப்பட்ட போஸ்டிங் அப்படிங்கறத வந்து என்ன பண்ணாங்கன்னா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி போன வருஷம் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது நடத்துனாங்க. அதுக்கு உண்டான கட் ஆஃப் மார்க் அப்படிங்கறது இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் வந்து நீங்க எந்த கம்யூனிட்டில இருக்கீங்களோ உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளவா இருக்கும் அப்படிங்கறத எப்படி வந்து நம்ம செக் பண்றது அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத அப்டேட் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் அப்படிங்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து டிரைவர் போஸ்டிங்க்கு உண்டான கட் ஆஃப் மார்க் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பிப்ரவரி 14th, அதாவது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்குன்னு வந்து உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துரு. ஷாக் மீன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு gift கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் போஸ்டிங்க்கு மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. இனி அதர் போஸ்டிங் எல்லாமே ஒன் பை ஒன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வரதான் போகுது. நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க. பட் அதர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு கட் ஆஃப் மார்க்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த டிரைவர் போஸ்டிங் உண்டான கட் ஆஃப் மார்க் அனலைஸ் பண்ணுங்க. எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, உங்களால வந்து அனலைஸ் பண்ண முடியுதா அப்படிங்கறத நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. கேட்டகரி வைஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கட் ஆஃப் மார்க் ஃபார் த ஸ்கில் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் போஸ்ட்ல அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நீங்க நேரடியா போயிட்டு ஸ்கில் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிருப்பீங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு உண்டான கட் ஆஃப் மார்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல இருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சென்னை, தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம் இன்க்ளூடிங் செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, அதே மாதிரி மதுரை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தனித்தனியா பிரிச்சு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. சோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஜிடில வந்து பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட், அதாவது ஜிடி அப்படிங்கிறது ஜெனரல்ல பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு 100க்கு 94 அப்படிங்கிற வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. காமனா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜிடில வந்து கண்டிப்பா காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியா தான் இருக்கும். அதனால வந்து 94 அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இல்ல அப்படின்னா இது எதுக்காகனா ரிசர்வேஷன் கேட்டகரி, அதாவது வந்து கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்க நான் அவைலபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு உண்டான ரிசர்வேஷன் கேட்டகரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஜிடில வந்து உமன் டபிள்யூ போட்டுருந்துச்சு அப்படின்னா உமன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 73 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஜிடில வந்து 93 அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே இது ஜிடி ஜெனரலே வந்து ப்ரியாரிட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த 18ல இருந்து 20 ப்ரியாரிட்டி வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரியாரிட்டியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரியாரிட்டியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பில வந்து 2 to 86 அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிசில வந்து பிசில வந்து ஓபிசி முஸ்லீம் கேட்டகரி அண்ட் பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் நல்லா குடிக்கணும். பேக்வர்ட் கிளாஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸ்ல வந்து முஸ்லீம்ஸ் பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுக்கக்கூடியவங்களுக்கு 91 100க்கு 91 அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதே பிசி கேட்டகரியில ஓபிசியில முஸ்லீம்ல இருக்கக்கூடியவங்க உமனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கட் ஆஃப் மார்க் வந்து இல்ல. இந்த இடத்துல நான் அவைலபிலிட்டி கேண்டிடேட்ஸ்ல வந்து பிசிஎம்ல அதர் தென் பேக்வர்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 90 அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒன் பை ஒன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கிராஸ் செக் பண்ணிக்கலாம். சோ நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ உங்களோட மாவட்டம் வந்து சென்னையா இருக்கலாம். ஆனா நீங்க டிரைவர் போஸ்டிங் வந்து அப்ளை பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்க அப்ளை பண்ணிருக்கலாம். அதனால நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணிருந்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய லிங்க் தான் நீங்க போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். இப்ப ஈரோடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் எவ்வளவு இருக்கு, காஞ்சிபுரத்துல எவ்வளவு இருக்கு, கிருஷ்ணகிரியில எவ்வளவு இருக்கு, மதுரையில எவ்வளவு இருக்கு, நாகப்பட்டினத்துல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஒரே பிடிஎஃப்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நம்பரோட மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ நீங்க எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வந்து இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீ வரக்கூடிய அப்கமிங் அப்டேட்ல வந்து இந்த எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பிலிஃப், ஜெராக்ஸ் ஆபரேட்டர், ப்ராசர் ரைட்டர், ப்ராசர் சர்வர் இந்த ரோலுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கறது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட்ல வந்து டிரைவர் போஸ்டிங்க்கு மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நினைப்பீங்க ப்ரோ நாங்க இந்த எக்ஸாமினர் ரீடர் நினைச்சுதான் இந்த வீடியோ வந்து பார்த்தோம், இப்படி ஏமாத்திட்டீங்களே ப்ரோ அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேக்குறீங்க. சோ உங்களை வந்து ஏமாத்தணுங்கிற எண்ணம் வந்து நம்மளுக்கு வந்து என்னைக்குமே கிடையாது. இருக்கக்கூடிய ரியாலிட்டி அப்படியே உங்களுக்கு வந்து ஓப்பனா வந்து வாய்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம ரெகுலரா வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ மத்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்றவங்க வெயிட் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்க வந்து ஸ்டே கனெக்டட். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.